அனைவருக்கும் வணக்கம். நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 74 87 ரிசல்ட்டு. நம்ம வந்து நேற்று என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9013 அதுக்கு வந்து 6438 அப்படிங்கிற மாதிரி கம்பெனி ரிசல்ட்டில் போன வாரத்தில் வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கு எடுத்துருந்தோம். ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால் இந்த 6438க்கும் 7787க்கும் ஒன்றும் அந்தளவுக்கு வித்தியாசங்கள் இல்லை. இந்த 64னா இங்கே 74, இந்த இடத்துல 38 அப்படின்றது இங்கே வந்து 87 சொல்லப்போனால் 748 அப்படின்னா 648. ஓகேவா? இந்த 3க்கு பதிலாக 7 அப்படி தான். ஜஸ்ட்டு நம்மளுக்கு கொஞ்சம் தான் மாறி வந்திருக்கு. இதை தான் நம்ம நேற்று எடுத்த கணிப்பு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று நம்ம போர்டில் பார்த்தது அப்படின்னா 838 இல்லை 388 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரே செட் தான் கணிப்பு எடுத்தோம். டபுள்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். பட் டபுள்ஸ் வரல. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 3 அல்லது 8 அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அதில் 8 அப்படிங்கிறது நம்மளுக்கு பி போர்டில் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் நம்ம நேற்று எடுத்த கணிப்புகள். நேற்று நம்ம எடுத்ததுக்கு வந்த விஷயங்கள் எல்லாமே இதுதான். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து இன்றைக்கி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அடுத்தது நம்ம வந்து 7487 அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால நேற்று வந்து 7487ல் நம்ம ஆல்போர்டில் 8 அல்லது 9 0838 0949 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கு எடுத்தோம். ஆக்சுவலாக சொல்ல போனால் 8 அப்படிங்கிறது நான் இங்கே பி போர்டில் கொடுத்துருக்கேன், சி போர்டில் கொடுத்துருக்கேன். இங்கே 4 அப்படிங்கிறது பி போர்டில் கொடுத்துருக்கேன். அது 48 அப்படின்னு சொல்லிட்டு மாறி எடுத்துருக்கோம். கொஞ்சம் ரேண்டமாக கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு. சரி, இன்றைக்கி கெஸிங்கை பார்ப்போம். ஸோ 1228547 அப்படிங்கிற மாதிரி போன வாரம் ரிசல்ட்டில் இருக்குது. அதுக்கு அடுத்த கண்டினியூட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 1122க்கு 8547னா 8547க்கு 4064 அப்படிங்கிறது இருக்குது இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு எப்படின்னா 4064க்கு 8248 4064 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு 8248 அப்படின்னா அப்போ 7487க்கு என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ இதில் வந்து நம்ம இதை ஜஸ்ட் ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். 4064 அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கலாம். 4064 இருக்குது. இந்த இடத்துல வந்து நேற்று இந்த ரிசல்ட்டை நான் எழுதிக்கிறேன். 7487 எழுதிக்கிறேன். இங்கே 4க்கு 8 அப்படின்னா 7க்கு என்ன வரும்? 4க்கு 8னா 7க்கு 1, 0க்கு 2 அப்படின்னா 4க்கு வந்து 6, 6க்கு 4 அப்படின்னா 8க்கு வந்து 6. ஸோ இங்கே 4க்கு 8 அப்படின்றது. அப்போ 7க்கு வந்து 1. இதில் வந்து என்ன வருது? 1661 அப்படின்னு வருதா? ஸோ நான் இப்போ இங்கே இருக்கிற 61 நான் பிசியில் எடுத்துக்கிறேன். சரியா? 61 நான் பிசியில் எடுத்துக்கிறேன். இந்த 1661 நான் எழுதிக்கிறேன். 1661 எழுதிக்கிறேன். என் கெஸிங்கில் ஆல்ரெடி வந்து வேறு பேட்டர்னில் எனக்கு டபுள்ஸ் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கிது. ஆனால் எனக்கு பிசியில் கிடைக்கிது. ஸோ இப்போ இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா 1661 அப்படிங்கிறத நான் எழுதிக்கிறேன். ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா பிசி 61 அப்படிங்கிறத எழுதிக்கிறேன். ஓகேவா? சரி, இன்னொரு பேட்டர்ன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த கம்பெனி ரிசல்ட்டு போன வாரத்தில் வந்ததுக்கு நேற்று ரிசல்ட்டை வந்து மேட்ச் பண்ணால் 1661 அப்படிங்கிறது கிடைக்கிது. இது ஒரு பக்கம் எழுதிக்கிட்டேன். இதில் இந்த 61ங்கிறது பிசியில் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இதுக்கு அடுத்தபடியாக ஃபார்முலாவில் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, இப்போ வந்து அந்த ஒரு பேட்டர்னில் நம்ம 1661 அப்படிங்கிற ஒரு எண்ணம் எடுத்துருக்கோம். சரி, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இன்றைக்கி தேதி 2 கேல்குலேட்டரில் 2 + 7 + 2026 இதில் எனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2035 அப்படின்னு கிடைக்கிது. சரியா? ஸோ நம்மளுக்கு நேற்று ரிசல்ட்டு 487 அப்படிங்கும்போது இந்த 35 அப்படின்றது இல்லையா, இது எனக்கு எப்படி கிடைக்கிது அப்படின்ற மாதிரி இருந்தால் நம்ம நேற்று ரிசல்ட்டை நான் எழுதிக்கிறேன். 487 எப்படி எனக்கு கணக்கு வருதுன்னா 4க்கு 3, 8க்கு 0, 7க்கு 5. சரி, இந்த ஒரு ஃபார்முலாவை எழுதிக்கங்க. ஜஸ்ட் எழுதிக்கங்க. அதாவது இன்றைக்கி ரிசல்ட்டை 0207 + 2026 போட்டால் 2035 வருது. இந்த 035 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4க்கு 3, 8க்கு 0, 7க்கு 5 பவர்னு சொல்லிட்டு 305 அப்படி சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இதையும் ஒரு பக்கம் எழுதிக்கலாம். அதாவது 305 அப்படிங்கிறதையும் ஒரு பக்கம் எழுதிக்கலாம். 305. ஓகே, இதுக்கு அடுத்தபடியாக பார்ப்போம்.
நேற்று வந்து ரிசல்ட்டு 7487 இன்ட்டு 3 இன்ட்டு 6 அப்படிங்கும்போது இதை கால்குலேட் பண்ணால் எனக்கு கிடைக்கிறது, நான் இப்படி தான் கால்குலேட் பண்ணி பார்ப்பேன், எனக்கு கிடைக்கிறது இதில் 134 766 அப்படின்றது கிடைக்கிது. இதில் இந்த கடைசியில் இருக்கிறது இல்லையா, இந்த கடைசியில் இருக்கிற 66 நான் நோட் பண்ணிக்கிறேன். அப்போ பிசியில் 66 நான் நோட் பண்ணிக்கிறேன். ஓகே, 66 நோட் பண்ணிட்டேன். சரி, இப்போ நம்ம எடுத்த கணிப்பு ஏற்கனவே நான் வந்து 1661 ஒரு கணிப்பு எடுத்தேன். அப்புறம் 305 ஒரு கணிப்பு எடுத்திருக்கேன். இதில் வந்து 766 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த 3ஐயும் ஒரு பக்கம் எழுதிட்டேன். சரியா போச்சா? இந்த 3ஐயும் நம்ம ஒரு பக்கம் எழுதிட்டோம். நம்மளுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி ரிசல்ட்லேருந்து கணக்கு பண்ணும்போது 1661 இருக்குது. இதில் ஏபியில் 66 இருக்குது, இதில் பிசியில் 66 இருக்குது. ஓகேவா? அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஏசியில் 66 வரணும். இப்போ நான் இந்த 3ஐயும் எழுதிக்கிட்டேன். சரி, இப்போ நம்ம சார்ட்டுக்கு போயிடலாம். சரி, இப்போ இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு பிசியை எடுத்துக்கிறேன். பிசியில் நான் என்ன செய்கிறேன்னா 66. இப்போ எனக்கு வந்து ஏபியில் 66 வரணும். ஏபியில் டபுள்ஸ் வரணுமா, ஏசியில் டபுள்ஸ் வரணுமா, பிசியில் டபுள்ஸ் வரணுமாங்கிறது உனக்கு கணக்கில் எனக்கு வரணும். அப்படிங்கும்போது எனக்கு கடைசியாக வந்த 2 ரிசல்ட்லேயுமே எனக்கு வந்து ஏபிலையும் டபுள்ஸ் வந்துருச்சு, பிசிலையும் டபுள்ஸ் வந்துருச்சுங்கும் போது நான் ஏசியை தான் டார்கெட் பண்ணணும். அப்படிங்கும்போது ஏசியில் 66, பிசியில் 66. அதே மாதிரி கம்பெனி ரிசல்ட் சார்ட்லேருந்து நான் 61 அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். 61 ஒரு வேளை மைனஸில் வந்து 60, அதாவது 7க்கு 0 8க்கு 6 அப்படின்ற மாதிரி வந்தால். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். பிசியில் 66 60 61, ஏசியில் 66. ஓகேவா? சரி, இப்போ வந்து இன்னொரு பக்கம் நான் என்ன பண்ணுறேன்னா போர்டு நம்பரில் 0 அதுக்கு அடுத்தது 4க்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 3 1க்கு அப்புறம் 8 8க்கு 0 3க்கு அப்புறம் 7க்கு வந்து 6 305 306 இதான் ஏபிசிக்குரிய எண்கள் இன்னைக்கு. அவ்வளோதான், 306 305. டி போர்டில் நான் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி சொன்னேன்னு நினைக்கிறேன். டி போர்டில் வந்து இன்னும் 0வும் 7ம் வரல அப்படின்ட்டு. அந்த 7 நேற்று வந்துருச்சு. எப்படி வந்திருக்குன்னா 7487. இன்னும் டி போர்டில் இன்னும் வராத எண்ணு 0. ஸோ 0 தான் டி போர்டில் இன்னைக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் நான் சொல்கிறேன். சரியா? ஓகே, இப்போ இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது. நம்ம 305 306ங்கிறது போர்டு எண்களில் எடுத்திருக்கோம். இன்னும் பெண்டிங் நம்பரில் நம்மளுக்கு ஏ போர்ட்லேயும் 9 வரல, பி போர்ட்லேயும் 9 வரல, சி போர்ட்லேயும் 9 வரல. ஸோ ட்ரிபிள்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் ஒரு நாட்களில் ட்ரிபிள்ஸ் வரலாம். அதில் எந்த வித மாற்று கட்டணமே இல்லை. ஏன்னா ட்ரிபிள்ஸ் வந்து கடைசியாக 666 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அதனால் இந்த மாதத்தில் ட்ரிபிள்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் நான் இது மூலமாக சொல்லிக்கிறேன். எவ்வளோ தான் நம்மளுடைய கெஸ்ஸிங் இன்றைக்கி. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 3ம் 0வும் தான். சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 7க்கு வந்து சொல்லப்போனால் 6க்கு 3 6க்கு 3 3க்கு 7 அப்படிங்கும்போது 7க்கு வந்து இன்னைக்கு வந்து 3க்கு 7, அப்போ 7க்கு 0 சொல்லப்போனால் இன்றைக்கி 0 இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 0க்கு 3 அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒருவேளை 0க்கு 3னா 3க்கு 6 அப்படிங்கிற மாதிரியும் பவர் வருது. ஸோ அதனால் 6ஐயும் நான் எடுத்துக்கிறேன். சி போல் 0 அல்லது 6, இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்புகள். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஜாயின் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் பண்ணிடுங்க. இன்றைக்கி டி போர்டை பொறுத்த வரைக்கும் அந்த பிள்ளையார் சொல்லின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி டி போர்டில் 0, அதுக்கு அடுத்தது ஏபிசியில் எப்படி மேட்ச் பண்ணுறாங்கிறது தான் இருக்குது. அதை மேட்ச் பண்ணி ஒரே செட்டில் இன்றைக்கி சொல்லிடுறேன். இன்றைக்கி கரெக்டாக ஒரே ஒரு செட்டில் தான் நம்மளுக்கு டேரெக்டாக வரும். அதனால் மெம்பர்ஷிப்பில் இருக்கவங்களாம் அதில் டேரெக்ட்னு போட்டால் டேரெக்ட்னு புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.